Hello friends, welcome back to Gokul Tech. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் எக்ஸைட்டடான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஃப்ரம் our end. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பார்க்குற வீடியோஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனே பண்றதில்ல. இப்போ லாஸ்ட் 28 டேஸ்ல பார்த்தீங்கன்னா 10 பேர் பார்த்துருந்தாலும் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. ஸோ கைண்ட்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா நீங்க பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே ஒரு நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செட் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னடா இது போன வீடியோலயே போட்டோமே அப்படின்னா ஆமா போட்டோம். அதனோட பார்ட் 2ன்னு இதை வச்சுக்கோங்க. முக்கியமா என்னன்னா செட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? எஸ், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஒருவேளை வந்து இந்த செட் வந்து லிஸ்ட் மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிக்ஸ்டா இருக்கணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்றது? எல்லாருக்குமே அந்த வந்து ஒரு அந்த கேள்வி இருக்கும். இம்யூட்டபிளா அதை சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், பாசிபிள். அது எப்படி பண்றது? அதனோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பைச்சம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன பண்ண போறோம்னா செட்டை வந்து இம்யூட்டபிளா சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். A is equal to curly braces 1 2 3 4 and 5. இந்த பிரிண்ட் பண்ணிக்கலாம். செட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு எஸ், செட் கிளாஸ்ல இருக்கு. ஃபைன். இப்போ நாம இதை சேஞ்ச் பண்ண போறோம். a டாட் ஆட் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு 6 கொடுக்குறேன். பிரிண்ட் a. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆட் ஆயிருச்சு. இதை நான் ஃப்ரீஸ் பண்ணணும், எனக்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா கன்வெர்ட் டு இம்யூட்டபிள். அப்படி இப்படி டிக்ளேர் பண்ணோம்னா a is equal to அதே தான் ஃப்ரோசன் செட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இன்பில்டு கிளாஸ் இருக்கு. ஸோ ஃப்ரோசன் செட் அப்படிங்கிறதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த செட் வந்து இம்யூட்டபிள் ஆயிரும். பிரிண்ட் அகைன் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரோசன் செட் 1 2 3 4 5 6 வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஒருவேளை நான் வந்து இந்த பீன்னு வச்சுக்குவோம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ நான் வந்து b எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். b டாட் ஆட் கொடுத்துட்டு 7 அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் b. எரர் வருது பாத்தீங்களா? ஸோ அட்ரிபியூட் எரர். ஃப்ரோசன் செட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் டு ஆட். ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு டாபிக். அதாவது வந்து ஃப்ரோசன் செட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஆட் பண்ண முடியாது. இதுதான் வந்து நாம சேஞ்ச் பண்ணக்கூடிய செட்டை வந்து அன்சேஞ்சபிளா, அதாவது மியூட்டபிள் டு இம்யூட்டபிளா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் எக்ஸைட்டடா இருங்க. அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பண்ண போறோம் ரிலேட்டட் டு எக்ஸல் ஷார்ட்கட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கூகுள் டெக். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.